பாஜக அரசு அது சிஏஏ கொண்டு வந்தாங்க, பாபர் மசூதி அடிச்சாங்க, காஷ்மீரை ரெண்டா உடைச்சாங்க. அதாவது இப்போ வக்ஃப் வாரிய சொத்துக்களை முஸ்லிமுடைய சொத்துக்களை அபகரிக்க மாட்டாங்க. இப்போ அதுபோல பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து அது இப்போ இங்கெல்லாம் வந்து அது ஒன்றும் இல்லை, மணிப்பூர் எடுத்துங்களேன். மணிப்பூரில் வந்து கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கலவரம் நடக்கும் பொழுது இங்கே நம்ம வந்து நான் கேட்டாக்கா முதல்ல இந்தியாவிலேயே வந்து மணிப்பூரில் வந்து கலவரத்தை வந்து நடக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். நம்ம வெள்ளூர் கூட தலைவர் நடத்தணும் நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்தை. அப்போ வந்து அந்த இணையதளம் முடக்கப்பட்டிருந்தது மணிப்பூரில். அதாவது நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த ரெண்டு மணிப்பூர் வந்து நம்முடைய சகோதரிகளை நிறுவனம் அடிச்சு கொண்டு வராங்க. அது நம்ம தலைவர் வந்து இந்த உலகத்துக்கு இந்த மணிப்பூர் கலவரத்தை கொண்டாந்த பிறகுதான் ஒரு மாதம் கழிச்சு தான் மிகப்பெரிய ஒரு நாடு முழுக்க அந்த கலவரத்தை பற்றி தெரிய வருது. இப்படி அது மட்டும் இல்லை, அது மணிப்பூரில் நமக்கு நாங்கள் இயக்கங்குதா, மணிப்பூரில் நமக்கு வந்து அங்கே வந்து நம்முடைய கொடி பறக்குதா, அங்கே நம்முடைய ஆட்சி நடக்குதா? ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய தலைவர் நம்முடைய ஏச்சி தமிழ் மட்டும்தான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்டாக அது சமீப காலமாக பார்த்துருப்பீங்க. தலைவர் அவர்கள் வந்து ஒருத்தர் கேட்டார், தலைவர் வந்து வேங்க வயலுக்கு போனாரான்னு கேட்டார். தலைவர் வேங்க வயலுக்கு போனான்னு கேட்டார். அதோட முட்டாளே முதல்ல வந்து அது வேங்க வயலுக்கு போயிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் தலைமை நடந்தது. வேங்க வயலில் வந்து அதாவது நம்முடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்க. எல்லாம் அனைத்து குடும்பத்தாருக்கும் அனைத்து நபர்களுக்கும். அது இப்போ வந்து இப்போ நீ கேட்க முடியும் தானே, எடப்பாடி பழனிசாமி ஏன் வேங்க வயல் போகணும்னு கேளு, ஏன் விஜய் வேங்க வயல் போகணும்னு கேளு, ஏன் வந்து அண்ணாமலை வேங்க வயல் போகணும்னு கேளு, ஏன் தலைவர் பேர் சொல்லி தலைவர் ஏன் வேங்க வயல் போகணும்னு கேட்கணுமா? அதனால தோழர்களே, கண்டிப்பாக இந்த சட்டம் திரும்ப பெற வரைக்கும் தலைவர் தலைமையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் என்றும் ஓயாமல் போராடும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.